வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 1ஆம் ஆண்டில் சீனாவின் ஆன் மரபு பேரரசர் ஆய் முந்தைய நாள் வாரிசுகளின்றி இறந்ததை அடுத்து வாங் வாங் ஆட்சியை கைப்பற்றினார். கிபி 963ஆம் ஆண்டில் பைசாந்திய பேரரசராக 2ஆம் நிகோபோரஸ் போக்சாஸ் முடிசூடினார். 1891ஆம் ஆண்டில் ஆசியாவிலேயே உருக்கினால் ஆன முதலாவது தேவாலயம் சென்ட் செபஸ்தியன் பேராலயம் மணிலாவில் திறந்து வைக்கப்பட்டது. 1906ஆம் ஆண்டில் சிலியில் 8.2 ரெக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 3800 பேர் உயிர் இழந்தனர். 1927ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவின் ஆக்லாந்தில் இருந்து ஹவாய் ஹொனலுலு வரையிலான வானூர்திகளின் ஓட்டப் போட்டி ஆரம்பமானது. போட்டியில் பங்கு பெற்ற 8 வானூர்திகளில் 6 காணாமல் போயின. 1929ஆம் ஆண்டில் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனிய அரபுக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே இனக்கலவரம் ஆரம்பமானது. இக்கலவரங்களில் 133 யூதர்களும் 116 அரபுக்களும் உயிர் இழந்தனர். 1930ஆம் ஆண்டில் பிடில் குச்சிகள் ஃபிடில் ஸ்டிக்ஸ் என்ற முதலாவது வண்ண கேலி சித்திர திரைப்படம் வெளியிடப்பட்டது. 1946ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் இந்து முஸ்லிம் கலவரங்கள் ஆரம்பமாயின. அடுத்த 72 மணி நேரத்தில் 4000 பேர் உயிர் இழந்தனர். 1962ஆம் ஆண்டில் பிரெஞ்சு இந்திய பகுதிகள் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்து 8 ஆண்டுகளின் பின்னர் பிரெஞ்சு நாடாளுமன்றம் இந்த உடன்பாட்டை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. 1964ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் தென் வியட்நாமில் அமெரிக்காவின் ஆதரவுடன் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் அரசு தலைவர் டோங் வான் மின் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். 1987ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் டெட்ராய்ட் நகரில் பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளாகியதில் 154 பேர் உயிர் இழந்தனர். செசிலியா சீசான் என்ற 4 வயது குழந்தை மட்டுமே உயிர் பிழைத்தது. 1991ஆம் ஆண்டில் இந்தியன் ஏர்லைன்ஸ் 257 போயிங் 737 வானூர்தி இம்பால் வானூர்தி நிலையத்தை அணுகும்போது விபத்துக்கு உள்ளாகியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 69 பேரும் உயிர் இழந்தனர். 2005ஆம் ஆண்டில் வெனிசுவேலாவில் மேற்கு கரீபியன் வானூர்தி விபத்துக்கு உள்ளானதில் அதில் பயணம் செய்த அனைத்து 160 பேரும் உயிர் இழந்தனர். 2006ஆம் ஆண்டில் இந்தியாவில் இம்பால் இஸ்கான் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களின் போது இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 5 பேர் கொல்லப்பட்டனர். 2012ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் பணி நிறுத்தத்தில் ஈடுபட்ட சுரங்க தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் சுட்டதில் 34 பேர் கொல்லப்பட்டனர். 78 பேர் காயமடைந்தனர். 2013ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸில் பயணிகள் கப்பல் ஒன்று சரக்கு கப்பலுடன் மோதி மூழ்கியதில் 61 பேர் உயிரிழந்தனர். 59 பேர் காணாமல் போயினர். 2015ஆம் ஆண்டில் சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு பகுதியில் கூடிய சந்தை ஒன்றின் மீது படையினர் குண்டுகள் வீசியதில் 96 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 2015ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவின் பப்புவா மாகாணத்தில் திரிகானா ஏர்லைன்ஸ் வானூர்தி வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 54 பேரும் உயிர் இழந்தனர். மேலும் ஆகஸ்ட் 16ஆம் நாளானது பராகுவே நாட்டில் குழந்தைகள் தினமாகவும் காப்போன் நாட்டில் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.